எபிசோடோட ஸ்டார்டிங்ல ரூம் நம்பர் 307 இருக்க ஒரு சைக்கோவோட கதையை பத்தி தான் வாட்ச்மேன் ஹீரோயின் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த சைக்கோ நைட் நேரத்துல ப்ராஸ்டிடியூட் பண்ற பொண்ணுங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணுங்களை மயக்க மருந்து கொடுத்து அவங்கள கொன்னு அந்த கறியை கூலிங் ரூம்ல பதப்படுத்தி வச்சு இவனே சாப்பிடுவான். பாதி கறியை சேல்ஸுக்கும் கொடுத்துருவான். இவன் சாகடிச்ச பொண்ணுங்களோட தலையை களிமண்ணால செஞ்சு இவன் வீட்லயே மாட்டியும் வச்சுக்கிறான். அதே மாதிரி அந்த சைக்கோ ஒரு நைட் நேரத்துல ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு வரான். அந்த பொண்ணு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்றா. இவன் ஏற்கனவே கொன்ன பொண்ணுங்களோட கறியை சமைச்சு அந்த பொண்ணுக்கும் கொடுக்குறான். அந்த பொண்ணு இந்த கறியை சாப்பிட்டு முடிச்சுட்டு இது ரொம்பவே டேஸ்டா இருக்கு, எங்க இருந்து வாங்கணும்னு சொல்லி கேட்க அது இம்பார்ட்டன்ட் சொல்லி ஏமாத்தவும் செய்யறான். அந்த சைக்கோ இந்த பொண்ணுக்கும் சரக்குல மயக்க மருந்து கலக்கி கொடுக்குறான். ஆனா இந்த பொண்ணு அதை குடிக்க மாட்டேன்னு சொல்ல ட்ரிங்க்ஸ் அவங்களே கொட்டிடுது. அந்த பொண்ணு ரெஸ்ட் ரூம்க்கு போய் இவன் கொடுத்த ட்ரெஸ்ஸையே மாத்திட்டு வரா. சைக்கோ இந்த பொண்ணை காலி பண்ணலான்னு கிட்ட வரும்போது திடீர்னு அந்த பொண்ணு இவனுக்கு பின்னாடி ஒரு பேயை பார்த்துட்டு இங்க பேய் இருக்குன்னு சொல்லி பயந்து அங்க இருந்து போனா அந்த சைக்கோ பொம்மையா செஞ்சு வச்சிருந்த ஒரு பொண்ணு தான் பேயா வந்து அந்த சைக்கோவை காலி பண்ணிருக்கு. இந்த சம்பவத்தை நேர்ல பார்த்தா அந்த பொண்ணு மனநலம் பாதிக்கப்பட்டு போயிட்டா. இப்பயாச்சும் நீ பேய் இருக்கு நம்புறியான்னு சொல்லி அந்த வாட்ச்மேன் ஹீரோயினி கிட்ட கேக்குறாரு. ஹீரோயினுமே இந்த கதையில நடந்தது உண்மையான நான் விசாரணை பண்ணணும்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா.